Hi students, today we are going to discuss about fourth chapter, cost and revenue analysis. Whatever may be the goods we want to produce, that should be incurred cost. After selling the product, we can get revenue. That's we are going to discuss here. For that, Tyler Cowen given a quotation. Do you remember Tyler Cowen? First lesson quotation கொடுத்திருப்பார். The big hurdle is going out and raising the revenue. ரொம்ப கஷ்டப்பட்டு யார் ஒர்க் பண்ணுறானோ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணி அவனுக்கு ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்றது தான் பிக் ஹர்டில் இஸ் கோயிங் அவுட் அண்ட் ரைசிங் த ரெவன்யூ. அண்ட் சம்திங் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன். வாட் ஆர் தே அப்படின்னு பார்த்தானா, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த காஸ்ட் இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எனி கமாடிட்டி ஆர் சர்வீசஸ். லெசன் ஸ்டார்ட்லேயே சொல்லியிருந்தில்ல, எந்த ஒரு குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறா இருந்தாலும் அதுக்கு செலவாகுன்றது. And to present the way in which it is utilized. அந்த காஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணுற, இந்த குட்ஸு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. அண்ட் கம்பைனிங் வித் ரெவன்யூ இன் த கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் த firm. Second objective, point out how revenue is realized at the sale of goods and services produced at various types of market. Perfect market, imperfect market சொல்லியிருக்கு. அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் மார்க்கெட்ஸில் எப்படி குட்ஸை சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணி ப்ராஃபிட் ரியலைஸ் பண்ணுறாங்க, ரெவன்யூ ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். காஸ்ட் அண்ட் ரெவன்யூ அனாலிசிஸ் ரெஃபர்ஸ் டு எக்ஸாமினிங் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் ரெவன்யூ ஆஃப் அ ப்ரொடக்ஷன் யூனிட் ஆர் ஃபர்ம் அண்டர் வேரியஸ் கண்டிஷன்ஸ். ஒவ்வொரு ஃபார்மும் ஒரே மாதிரி காஸ்ட் இருக்காது, ஒரே மாதிரி ரெவன்யூ ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ அந்த காஸ்ட் அண்ட் ரெவன்யூ அனாலிசிஸில் என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம்னா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அந்த சேல்ஸ் ரெவன்யூவில் கிடைக்கிற அந்த வருமானம் எவ்வளோன்றதை தெரிஞ்சுக்கிற போகிறோம். த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபார்ம், எல்லா ஃபார்மும் என்ன ஏர்ன் பண்ணுவாங்கன்னா, என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஏர்னிங் ப்ராஃபிட், மோர் ப்ராஃபிட் அண்ட் நாட் டு மேக் அ லாஸ். யாராக இருந்தாலும் அதுதான் எதிர்பார்ப்பாங்க. ஹவவர் எ ஃபார்ம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அது எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா, அவங்க எவ்வளோ காஸ்ட்டு செலவு செய்கிறாங்க, எவ்வளோ ரெவன்யூ அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுறாங்கன்றத. இட் கேன் பி கால்குலேட்டட் as ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டிஆர் மைனஸ் டிசி. டோட்டல் ரெவன்யூலேருந்து டோட்டல் காஸ்ட்டை கழிச்சோன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதுதான் ப்ராஃபிட்டோ அது லாஸோ. ஸோ காஸ்ட் அண்ட் ரெவன்யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு டிசைட் த ப்ரொடக்ஷன் பிஹேவியர் ஆஃப் அ firm and its supply behavior in the market, and it necessary to understand the காஸ்ட் அண்ட் ரெவன்யூ கான்செப்ட்ஸ். ஒவ்வொரு காஸ்ட்டு ரெவன்யூ கான்செப்ட்ஸ் என்னென்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் காஸ்ட் அனாலிசிஸ். வாட் இஸ் காஸ்ட்? காஸ்ட்னு என்ன? நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆகிற செலவுக்கு பேர் தான், அந்த எக்ஸ்பென்சஸ் பேர் தான் காஸ்ட். த டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அ கமாடிட்டி. அப்போ காஸ்ட் அனாலிசிஸ்னால் என்னென்னா, த ரிலேஷன் பிட்வீன் the behavior of cost in relation to one or more production, their size of output, scale of production, prices of factors and other economic variables. இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு யூனிட், ஒரு ஃபர்மோட காஸ்ட்டை டிட்டர்மைன் பண்ணும். அந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, த ஃபங்க்ஷனல் ரிலேஷன் பிட்வீன் காஸ்ட் அண்ட் அவுட்புட். திஸ் இஸ் கால்டு காஸ்ட் ஃபங்க்ஷன். திஸ் இஸ் வாட் காஸ்ட் ஃபங்க்ஷன். C is equal to F of Q. Qன்றது அவுட்புட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுன்றது. இதுதான் அந்த காஸ்ட்டை டிட்டர்மைன் பண்ணும், காஸ்ட்டை பொறுத்தருக்கு. ஸோ டோட்டல் காஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் எல்லாமே சேர்ந்துருக்கும். ஸோ இது வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷனை எழுதிக்கலாம். C is a cost and Q is a quantity output. The cost function are derived functions. எதுக்காக இதை derived function சொல்லி சொல்கிறாங்கன்னா, நம்ம குட்ஸு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் நாங்கள் செலவு செய்கிற காஸ்ட் ஆகுது. ஸோ காஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் அ derived ஃபங்க்ஷன். இட் இஸ் derived ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். We shall discuss basic concepts and their behaviors. First concept, money cost. What cost? Money cost. Money costன்றது நம்ம எதுக்கெல்லாம், இப்போ ஒரு you are a producer அசீம் பண்ணிக்க, நீ எது உன்னோட கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ண வரவங்களுக்கு, அந்த ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு, இதுக்கு எல்லாமே என்ன செய்யணும், பே பண்ண வேண்டியிருக்கும். உன்னோட பாக்கெட் காசு, அவுட் ஆஃப் பாக்கெட் காசு. இதுதான் மணி காஸ்ட்.
The production cost expressed in money term, it is called what? Money cost. The total money expenses incurred by the firm producing a commodity. மணி காஸ்ட்டில் எதெல்லாம் சேருன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல், லேபர் கொடுக்குற வேஜ், சேலரி, ரெண்ட், கேபிட்டல் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட், ஃபியூவல் அண்ட் பவர் எக்ஸ்பென்சஸ், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், இதெல்லாம் தான் என்ன காஸ்ட்டு அப்பப்போ நம்ம கையிலேருந்து கொடுக்குற காஸ்ட்டாக இருக்கும். அதனால் அது மணி காஸ்ட். These costs are considered as out of pocket expenses. Other name for money costs பார்த்தீங்கன்னா prime cost, direct cost or nominal cost, accounting cost, explicit cost, out of pocket. இந்த இத்தனை பேருமே அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிளாக எந்த இடத்துக்கு சூட் ஆகுமோ யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வாட் மணி காஸ்ட். அண்ட் ரியல் காஸ்ட். ரியல் காஸ்ட் என்னென்னா காசாக கொடுக்காம the payment made to compensate the effort and sacrifices of all factors owner for their service in production. லேண்ட் லேபர் கேபிட்டலில் இருக்கு இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு ராப்பகலாக கண் முழிச்சு ரெஸ்ட் எடுக்காமல் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு ஆகிற செலவு தான் அந்த ரியல் காஸ்ட் அப்படின்றது. இட் இன்க்ளூட்ஸ் எஃபர்ட்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ். இந்த யூஸ் ஆஃப் லேண்ட், அவங்க லேண்டை யூஸ் பண்ணி மழை பெய்யும் போது நல்லா உழுது விளைச்சி விலையெல்லாம் வைப்பாங்க இல்லையா அது. அப்புறம் கேபிட்டலிஸ் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஒர்க்கர்ஸ் இன் ஃபர்கோயிங் லெஸர், ரெஸ்ட் எடுக்காமல் ஒர்க் பண்ணுறவங்க, இதெல்லாம் தான் இந்த பெயின் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஆடம் ஸ்மித் தான் சொல்கிறாரு ரியல் காஸ்ட்டுக்கு என்னன்னு சொல்கிறாருன்னா பெயின் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் லேபர் அஸ் அ கால் ரியல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் காஸ்ட் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்னா வெளியில் போகிறது, அடுத்தவங்களுக்கு பே பண்ணுறது. த பேமெண்ட் மேட் டு த அதர்ஸ் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் நோன் அஸ் வாட்? எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். எந்த காஸ்ட்ஸ் எல்லாம் வெளியில் போகும்? வேஜஸ், ரா மெட்டீரியல் கொடுக்குற காசு, பில்டிங் கொடுக்குற ரெண்ட்டு, கேபிட்டல் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, இது அட்வர்டைஸ்மெண்ட்காகிற காஸ்ட்டு, லைசன்ஸ் ஃபீஸு, டெப்ரிசியேஷன் அண்ட் இன்சூரன்ஸ் சார்ஜ், இது எல்லாமே அடுத்தவங்களுக்கு கொடுக்குற காசு தான். அதனால தான் அது எக்ஸ்பிளிசிட் காஸ்ட், வெளியில் போகிறது. த அதர் நேம் ஃபார் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் ஆர் அக்கௌண்டிங் காஸ்ட், அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட் ஆர் மணி காஸ்ட். ஃபஸ்ட்டு டைப் பார்த்தோம் இல்லையா மணி காஸ்ட்டு, அதில் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் அதர் நேம் பார்த்துருந்தா, எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் அதர் நேம் வந்து மணி காஸ்ட் பார்த்துருக்கோம். அதில் இருக்கிற 3 காஸ்ட் தான் இதுக்கு அதர் நேமாக இருக்கும். அடுத்து இம்ப்ளிசிட் காஸ்ட். இது வந்து இண்டஸ்ட்ரீஸ்குள்ளேயே இருக்கிறது, ஒரு ஃபேர்முக்குள்ளேயே இருக்கிறது. நீ தான் ப்ரொடியூசர்னால் நீ சொந்தமாகவே காரு, ரா மெட்டீரியல்ஸ், பில்டிங் எல்லாமே அவன் சொந்தமாக இருந்துச்சுன்னா வெளியில் யாருக்கும் எக்ஸ்பென்சஸ் போகாமல் ஆகிற எக்ஸ்பென்ஸில் உனக்குள்ளேயே இருக்கும். நோ அக்கௌண்டிங், எதுவுமே மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. த பேமெண்ட் மேட் டு த யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் தட் ஃபர்ம் ஆல்ரெடி ஓன்ஸ், சொந்தமாக வச்சுருக்கிறது. திஸ் இஸ் நோன் அஸ் வாட்? இம்ப்ளிசிட் காஸ்ட். The implicit cost refers to imputed cost of a firm self-owned, சொந்தமாக வச்சுருக்கிறது, செல்ஃப் எம்ப்ளாய்டு ரிசோர்ஸஸ். வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா மனைவி குழந்தைகளே என்ன செஞ்சுக்கிறாங்க? ஒர்க்கர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேஜஸ் அவங்களுக்கே போய்க்கிறோம். ரா மெட்டீரியல் நமக்கு கிடைக்கிற ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கான காஸ்ட்டும் இல்லை. அதுதான் செல்ஃப் ஓன்டு காஸ்ட், இம்ப்ளிசிட் காஸ்ட். எ firm or producer may use his own land, own building, own machinery, own car and other factors in the process of production. These costs are not recorded under normal accounting practices as no cash payment takes place. However, value of the own service are imputed and considered for preparing the profit and also loss account. Implicit cost is also called imputed cost or book cost. Next cost, economic cost. இந்த எக்கனாமிக் காஸ்ட்டில் 2 காஸ்ட்டுமே இன்க்ளூட் ஆகும். எந்த காஸ்ட்னா எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் அண்ட் இம்ப்ளிசிட் காஸ்ட். பர்ச்சேஸ் பண்ணுறக்கா வெளியில் போகிற காஸ்ட்டும் சொந்தமாக வச்சுருக்கிற ஓன் பில்டிங்க்கான ரெண்ட்டு ரெண்டுமே சேர்ந்து தான் எக்கனாமிக் காஸ்ட். மேலே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாரு. எக்கனாமிக் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இம்ப்ளிசிட் காஸ்ட் ப்ளஸ் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். த எக்கனாமிக் காஸ்ட் is a summation of explicit and implicit cost. This is relevant to calculate normal profit and thereby economic profit of a firm. Next cost, social cost. சோசியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியில் இருக்கிற அதர்ஸுக்கு ஆகிற காஸ்ட்டு தான் சோசியல் காஸ்ட்.
The total cost borne by the society due to the production of a commodity. இந்த காப்பர் ஃபேக்ட்ரி அங்கே தூத்துக்குடியில் பார்த்தாலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ. அதனால் யாருக்கு காஸ்ட் செலவாச்சு? அந்த சரௌண்டிங் இருக்கிற பீப்புள் வந்து டிசீஸெல்லாம் அஃபெக்ட் ஆனாங்க. அவங்க டிசீஸை க்யூர் பண்ணுறக்கு நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆச்சு. திஸ் இஸ் வாட் சோசியல் காஸ்ட். ஆல்ஃப்ரட் மார்ஷல் என்ன டிஃபைன் பண்ணுறாருன்னா, சோசியல் காஸ்ட் டு ரெப்ரசன்ட் த எஃபர்ட்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் அண்டர்கோன் பை த various members of the society in producing a commodity. The social cost is cost that is not borne by the firm but incurred by the others in the society. நிறைய லார்ஜ் ஃபார்ம்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, தே காஸ் ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அண்ட் அதர் டேமேஜஸ் இன் த பர்டிகுலர் ஏரியா which involved in the cost to the society. These costs are treated as what? Social cost. This is also external cost. The next cost is opportunity cost. The opportunity cost is next best alternative use. In other words, the value of next best alternative for gun. இப்போ ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா பேடிங் சுகர் கேன் யூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னா ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரே காசாக ஆகும்போது பேடி ப்ரொடியூஸ் பண்ணுறாது. அப்போ எதை விட்டு கொடுத்தோம்னா சுகர் கேன் ப்ரொடக்ஷனை given up. So opportunity cost is also called alternative cost or transfer cost. ரெண்டுக்குமே ஒரே செலவு தான் ஆகும்போது ஆனால் கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து சுகர் கேனோட பேடியில் அதிகமாக கிடைக்கும்போது எதை விட்டு கொடுத்துடலாம்? சுகர் கேன் இன்ஸ்டெட் ஆஃப். அடுத்து சங்க் காஸ்ட். சங்க் காஸ்ட்னா மூழ்கிறது, ட்ரௌன் ஆகுது. A cost incurred in the past. சப்போஸ் நீ தான் ப்ரொடியூசர் உன்னை அசீம் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு மெஷின் பெரிய க்ரோர்ஸில் வாங்கி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அதுக்கு செஞ்ச செலவு வந்து திரும்ப என்ன செய்யாது, ரெக்கவர் பண்ண முடியாது. அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, மூழ்கிருச்சு. திரும்ப அந்த இதில் ரெக்கவர் பண்ண முடியாது. அதான் cannot be recovered in future is called what? Sunk cost. This is historical but irrelevant for future business decision. It is called sunk because they are unalterable and recoverable. And if once invested, it should be treated as drowned. And this cost is disappeared after some time. For example, if firm purchase or specialized equipment designed for a special plant, the expenditure on this equipment is a sunk cost because it has no alternative use. And it is opportunity cost is zero. வேறு எதுக்கு அதை யூஸ் பண்ண முடியாதுல்ல, அதனால். The sunk cost is also called retrospective cost. திரும்ப கிடைக்காத காசு, செலவு. அடுத்து ஃப்ளோட்டிங் காஸ்ட். அப்படின்னா திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். It refers to all expenses that are direct associated with business activity but with asset creation. Not asset with asset creation. It does not include the purchase of raw material as it is a part of current asset. It includes payment like wages to workers, transportation charge, fee for power and administration. இதுக்காகிற காஸ்ட் எல்லாம் ஃப்ளோட்டிங் காஸ்ட். Floating cost is necessary to run the day-to-day business of a firm. இந்த கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களாம் எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன்றைக்கி இவங்களுக்கு கொடுத்துட்டு நாளைக்கு அவங்ககிட்ட திரும்ப வாங்கிக்கலாம். தான் ஃப்ளோட்டிங் காஸ்ட். அதனால் எந்த அசட்டும் கிரியேட் ஆக போகிறதில்ல. ஆனால் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ஃப்ளோட்டிங் காஸ்ட். அடுத்து ப்ரைம் காஸ்ட். ஆல் காஸ்ட் that vary with output together with the cost of administration are known as what? Prime cost. The prime cost is equal to variable cost plus cost of administration. அடுத்து fixed cost. Fixed cost does not change with the change in quantity of output. நீ அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு இல்லை அவுட்புட் நீ ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருந்தாலும் ஆனால் அந்த காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். எது எதுக்கான காஸ்டஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ்க்கான காஸ்ட். ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு சேலரி இருக்குல்லையே, இதெல்லாம் ஃபிக்ஸ்டு காஸ்ட். நீ ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா அவங்களுக்கு சேலரி கொடுத்தாகணும்.
அந்த மாதிரி காஸ்ட் பார். அங்கே வந்து நீ என்ன செய்யலாம், அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணாட்டியும் நீ அந்த காஸ்ட்டு வந்து கொடுத்துதான். கரண்ட் பில்லு, பில்டிங்க்கான ரெண்ட், இதெல்லாம் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஈவன் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆர் ஈவன் இட் பிகம்ஸ் ஜீரோ, the cost is fixed. The rent of factory, watchman wage, permanent worker salary, payment for minimum equipment, machineries, insurance premium, deposit for power license fees, etc. are fixed costs. And these costs is also called supplementary costs or overhead cost. ஆனால் இந்த வேரியபிள் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வேரி ஆகிற பொறுத்து காஸ்ட்டு வேரி ஆகும். If output increases, cost also increase. If output low, cost also low. That is called variable cost. Vary with level of output. The examples of variable costs are wages of temporary workers. அங்கே ஃபிக்ஸ்டு காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் ஒர்க்கர்ஸ்க்கான சேலரி, இங்கே டெம்பரரி ஒர்க்கர்ஸ்க்கான சேலரி. காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல், ஃபியூவல் காஸ்ட், எலக்ட்ரிசிட்டி சார்ஜ், இதெல்லாம் வேரியபிள். The variable cost also called prime cost, special cost and direct cost. இங்கே டைப்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் டோட்டல் காஸ்ட், ரெண்டு சேர்ந்த காஸ்ட்டாக டோட்டல் காஸ்ட். காஸ்ட் do not vary with sale or production level. This is fixed cost. Variable cost பார்த்தீங்கன்னா cost that do vary directly with the level of production, raw materials. இது ரெண்டே ஆட் பண்ணினா total cost. Sum of fixed and variable cost for a given level of production.